ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேன்சர் நோயினால் காலமானாங்கள நேத்ரன் சார் அவங்களோட மனைவி பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் ஒர்க்கு கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அப்டேட் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்பவே ஸ்ட்ராங் உமன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த மாதிரி டைமில். ஸோ அந்த மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. என்ன போஸ்ட் போட்டிருந்தாங்கன்னா, பேக் டு மை ஒர்க், ஹீ இஸ் வித் மீ அண்ட் கம்மிங் அலாங் வித் மீ, தேங்க்யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் மேக்கிங் மீ டு பி ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி இந்த போஸ்ட் போட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண்ணை சேல் ஷூட்டிங் போகும்போது தான் எடுத்திருக்காங்க. அவங்க திரும்பி வேலைக்கு போயிட்டு என் கூடவே தான் இருக்காரு, என் கூடவே தான் வராரு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ உடஞ்சி போயிருப்பாங்க. பிகாஸ் இந்த மாதிரி டைமில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ரெண்டுமே பொண்ணு, அவங்களுமே அவங்க ஸ்ட்ராங் படுத்தணும் இல்லையா. ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகி போய் ஆகணும் ஒரு சுச்சுவேஷனும் அவங்க இருக்காங்க. ஸோ அது மாதிரி அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணி போனால் தான் அவங்களுக்கு அந்த மெமரிஸ்லேருந்து வெளில வர முடியும். அது கூடவே பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க, லவ் லெட்டர்ஸுமே. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. 1997, 98, 99 அந்த டைமில் இருந்த லவ் லெட்டர்ஸ் இன்னும் அவங்க சேஃபாக வச்சு அந்த ஃபோட்டோலாம் ஷேர் பண்ணும்போது எந்த லெவலுக்கு அவங்க லவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. எந்த அளவுக்கு அவங்கள மிஸ் பண்ணுறாங்கிறதே நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா நிறைய பேர் தான் உங்களுக்கு கன்சல்ட் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. நம்ம என்ன தான் சொன்னாலும் உங்களுக்கு இருக்க பேர் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அவங்க இந்த போஸ்ட் நேற்று தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஷேர் பண்ணி என்னோட டாட்டர்ஸ்க்காக நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், கண்டிப்பாக நான் திரும்பி வேலைக்கு போயிட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஐ எம் கண்டினியூங் மை ஒர்க், ஐ எம் பேக் டு மை ஒர்க் அண்ட் கெட்டிங் ஸ்ட்ராங் ஃபார் மை லவ்லி டாட்டர்ஸ், லவ் யூன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அவங்களோட இழப்பு மிகப்பெரிய பேரிழப்பு தான். பட் என்னதான் அவங்க ஃபீல் பண்ணி உடஞ்சி வீட்டிலே உட்காந்தாலும் பார்த்தீங்கன்னா அது எதுவுமே அவங்க திரும்பி வந்துடப்படுறது. அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. ஸோ அதை அவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க நெக்ஸ்ட்டு அவங்களோட குழந்தைங்களையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. அவங்களோட பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பொண்ணு நினைக்கிறேன், அவங்க பேக் பண்ணி போட்டிருப்பாங்க போல். அந்த ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நிறைய பேர் பேட் கமெண்ட்ஸ், அப்பா இறந்ததுனால இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் காசுக்காக என்ன பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேட் கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. அதுக்கு அவங்க ரிப்ளைமே பண்ணியிருந்தாங்க. உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிக்கிறேன், உங்களால் முடிஞ்ச பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களோட பெயின் அவங்களுக்கு தான் தெரியும். அது எல்லாருக்கிட்டையும் நான் பெயினாக இருக்கேன் அவங்க காமிச்சிக்க முடியாது. அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் தான் ஆகணும். அப்படின்னா அவங்க ஏதோ பண்ண தான் செய்வாங்க. அதுக்கு உங்களால் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள், முடியலன்னா ஜஸ்ட் பார்க்காம இக்னோர் பண்ணிட்டு போங்க. அதுவே நீங்கள் அவங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய நன்றியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் பார்த்து அந்த பேட் கமெண்ட்க்கு நீங்கள் டைம் பண்ணுறதுக்கு நீங்கள் விட்டுட்டு போயிடலாம் தான் நான் நினைக்கிறேன். இது அப்டேட் நான் எல்லாருக்குமே எல்லாம் சொல்லுங்கள். யாரெல்லாம் நெகட்டிவ் கமெண்ட் போடுறீங்களோ அவங்கள தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் பாசிட்டிவாகவும் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. ஸோ பாசிட்டிவாக இருக்கவங்க எப்பயுமே பாசிட்டிவாக இருங்க. ஸோ நெகட்டிவாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க ப்ளீஸ் பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.